மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பழித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மண்ணானமது தரை விழுமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்களாகும். பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 24ஆம் தேதி அன்னையாகிய திருச்சபையோடு இணைந்து நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு சேர்ந்து சலேசியர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று நாம் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் பெருவிழாவினையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பங்கும் ஒரு சலேசிய பங்காக இருப்பதனால் தொன்போஸ்கோவின் வழியினை பின்பற்றி கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மீது நாம் அளப்பரிய அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புதுமைகளை காண முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய விண்ணேற்றம். விண்ணேற்றம் என்பது எப்பொழுதோ எங்கோ நடந்து முடிந்த ஒரு நிகழ்வல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரு யதார்த்தமாக இருக்க வேண்டும். ஜி.கே. செஸ்டர்டன் என்பவர் கூறுவார், உயர்ந்த மனிதன் என்பவன் பிறரை உயர்வாக மதிப்பவன் அல்லது பிறரை உயர்வாக கருதுபவன். ஒருவன் உயர்ந்த வாழ்வை அடைவது அல்லது ஏற்றமிகு வாழ்வை அடைவது என்பது அவனிடம் இருக்கும் பணத்தினாலோ பட்டத்தினாலோ பதவியினாலோ புகழினாலோ செல்வத்தினாலோ அல்லது அதிகாரத்தினாலோ அவனுக்கு கிடைப்பதல்ல. மாறாக அனைத்தையும் கடந்து நானும் இந்த மானிடத்தில் இந்த மானிட குடும்பத்தில் ஒருவன் என்பதை அவன் நினைத்து அதன்படி மற்றவர்களை உயர்வாக நடத்தும்போது அவன் ஏற்றமிகு வாழ்வினை அடைகின்றான். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அனைவரும் வாழ்வு பெற என்ற ஒரு விருது வாக்கோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து
அனைவருக்கும் வாழ்வை முழுமையாக அளித்து இன்று அவர் விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். எனவே இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாமும் பிறரை உயர்வாக கருதுவதன் மூலமாக ஏற்றமிகு வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும் 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 மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின்
வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை அது எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியில் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1-11 முடிய. தேயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றி காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தாம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனது சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் சொல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவரே, என்னை நோக்கி வருவரே.
பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவரே. அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமைமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்படும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமை மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளோர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினர். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவர் உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றிற்கும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்களினைத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் மகிழ்ச்சி நிறை சகோதரமே, இன்று நமது திரு அவையானது இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உலகெங்கும் சென்று எல்லா மக்களையும் சீடராக்குங்கள். அவர்களுக்கு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை அவர்களையும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சீடர்களுக்கு தமது வார்த்தைகள் மூலம் அவர் நம்பிக்கையை ஊட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னபடி கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இணங்க அவர்கள் செயல்படுகின்றார்கள். கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பை எடுத்துக்கொள்வோம். இவ்வாறாக கப்ரியேல் தூதர் மரியாளுக்கு காட்சி தந்தபோது, அருள்மிக பெற்ற மரியே, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னார். அதற்கு அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து சென்றதால்தான் இன்று நாம் அன்னை மரியாளை இயேசுவின் தாயாகவும் திருச்சபைக்கு பாதுகாவலையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித யோசேப்பு கருவுற்ற அன்னை மரியாளை மறைமுகமாக விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, கருவுற்றிருக்கின்ற உனது மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொன்னபோது, தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அன்னை மரியாளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இன்றும் திரு அவையால் போற்றப்படுகின்றார். கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறாக கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம்? அன்றாடம் ஆலயத்திற்கு வருகின்ற நாம் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவ்வார்த்தைக்கு ஏற்ப நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா? சிந்திப்போம். இரண்டாவதாக, அம்மலைக்கு சென்ற சீடர்கள் இயேசுவை கண்டு பணிந்தார்கள். பணிவு ஒரு மிகப்பெரிய பண்பு. திருமுழுக்கு யோவான் தான் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உயர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று தனது தாழ்ச்சியை வெளிப்படையாக காட்டினார். அவரது மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று தம்மையே தாழ்த்தி கொண்டார். பணிவின் உச்சகட்டத்தில் வாழ்ந்த திருமுழுக்கு யோவானை இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதரில் பிறந்தவர் இவரை விட பெரியவர் இவ்வுலகில் எவரும் இல்லை என்று. மூன்றாவதாக, ஐயமற்ற நிலை. சீடர்கள் சிலர் மட்டுமே ஐயமுற்றார்கள் என்று இன்றைய நற்செய்தி கூறுகின்றது. ஆனால் பலர் ஐயமற்ற நிலையில் ஆண்டவரை கண்டார்கள்.
இந்த ஐயமற்ற நிலையில் நாம் எவ்வாறாக வாழ்கின்றோம்? அச்சமற்ற நிலை நம்பிக்கையின் உச்சகட்ட நிலை என்பார்கள். எங்கு அச்சமில்லையோ அங்கு அதிசயம் கண்டிப்பாக நிகழும். பேதுரு கடலில் நடந்தபோது அச்சம் உண்டு. நீரில் மூழ்கிய போது இயேசு கிறிஸ்து தனது அச்சமற்ற நிலையை வெளிப்படுத்துகின்றார். அங்கு அதிசயம் நிகழ்கின்றது. சீடர்கள் இயேசுவோடு படகில் சென்றபோது புயலால் படகு தள்ளாடிய போது சீடர்கள் அச்சமுற்றார்கள். ஆனால் அச்சமற்ற இயேசு கிறிஸ்து அங்கு அதிசயத்தை நிகழ்த்துகின்றார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பெற்ற பெண் அச்சமற்ற நிலையில் நான் இயேசுவின் ஆடையை மட்டும் தொட்டால் போதும் குணமடைவேன் என்று சொல்லி இயேசுவின் ஆடையை தொடுகின்றார். அங்கு அதிசயம் நிகழ்கின்றது. நேபுக்கத்நேசர் தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த 3 நபர்களையும் நெருப்பில் தூக்கி எறிந்தபோது அச்சமற்ற நிலையில் அவர்களை ஆண்டவர் துணையோடு காப்பாற்றுகின்றார். பார்த்தலேமியு பார்வையற்ற அந்த மனிதன் இயேசு செல்கின்றார் என்று கேள்விப்பட்டு அச்சமற்ற நிலையில் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்துகிறார். ஆனால் அவ்வழியாக சென்ற அனைவரும் அவரை அதட்டினார்கள். ஆனால் அந்த பார்வையற்ற மனிதர் அச்சமற்ற நிலையில் இன்னும் அதிகமாக கத்தினார். அங்கு அதிசயம் நிகழ்ந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக இந்த அச்சமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் தினமும் கோயிலுக்கு வந்தாலும் சரி, அந்த அச்சமற்ற நிலையில் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமா? அல்லது உலக போன போக்கில் எப்பொழுதும் ஒரு அச்ச மனநிலையோடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். 4வதாக, இன்று இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை பற்றி பேசுகின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எவ்வாறாக இயேசு கிறிஸ்து இம்மண்ணுலகில் பயன்படுத்தினார். பார்வையற்றவர் பார்வை பெறுவதற்கும், ஊனமுற்றோர் எழுந்து நடப்பதற்கும், பேய்களை ஓட்டுவதற்கும், பல அதிசயங்களை செய்வதற்கும், ஏன் அப்பங்களை பெருக்கி மக்களின் பசியை போக்குவதற்கும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஆனால் அன்று வாழ்ந்த ஒரு சில அதிகாரத்தில் இருந்தவர்கள் எவ்வாறாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? ஏரோது எடுத்துக்கொள்வோம். எப்பொழுது ஞானிகள் தங்களை ஏமாற்றினார்கள் என்று தெரிந்த பிறகு 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டான். அனைத்து குழந்தைகளையும் கொன்றான். தன்னுடைய அதிகாரத்தை பிறரை வாழ்வில் எடுக்குவதற்காக ஏரோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தினான். பிலாத்து யூதர்கள் இயேசுவை அவரிடம் ஒப்படைத்த போது தனது அதிகாரத்தை கைகழுவி இயேசுவை சிலுவையில் அறைய ஆணையிட்டான். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காகவும் எல்லோரும் வாழ்வு பெறுவதற்காகவுமே தனது அதிகாரத்தை இம்மண்ணில் பயன்படுத்தினார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தமது சீடர்களுக்கு ஓர் பணியை கொடுக்கின்றார். உலகெங்கும் சென்று எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் என்று. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட பணி. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றி, நாம் அறிந்து கொண்ட கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். நாம் அறிவிப்பதன் மூலம் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அழைத்து வர வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்கின்றார், உலகெங்கும் சென்று அனைவரையும் சீடராக்குங்கள் என்று. திருமுழுக்கு கொடுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் என்கிறார். திருமுழுக்கின் வழியாக மட்டும்தான் நாம் மக்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தனது சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பல மக்களை இயேசுவிடம் நாம் ஒன்று சேர்க்கின்றோம். நான் உங்களுக்கு பிறப்பித்த கட்டளையை நீங்களும் பிறர் கடைபிடிக்குமாறு கடைபிடியுங்கள் என்று சொல்கின்றார். இயேசு சொன்ன கட்டளை, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று. எப்பொழுதெல்லாம் நாம் அன்பு செய்து வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பல மக்களை நாம் ஆண்டவரிடம் அழைத்து செல்கின்றோம்.
அழுது கொண்டிருப்பவர்களை எல்லாம் தமது அன்பால் நாம் அரவணைத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நமது அன்பால் பலரை நாம் அளவைத்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று. இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அந்தம் வரை எந்நாளும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு நமது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தொடர்ந்து பயணிப்போம். இவ்வுலகில் இறையரசை கட்டி எழுப்புவோம். ஆமேன். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணேற்றமடைந்த ஆண்டவரிடமும் தந்தையாகிய இறைவனிடமும் நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்கள் மூலமாக சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோருக்கு உமது அன்பையும் பகிர்ந்தளிக்க வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை அனுபவிக்கும் நாம் அதற்கு சாட்சியாக வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் குரலை கேட்டு அவரது வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் வழியில் அவரை போன்று திருச்சபையில் மந்தைகளை வழிநடத்த நல்ல மேய்ப்பராக குருக்களையும் துறவிகளையும் உருவாக்கும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கிறதென நீர் அறிவீர்.
நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாளே, புதிரான வாழ்வே எதிரானதாளே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயர்
பேர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
வாயால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை நாம் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடைந்தருளும். ஒளியான என் தெய்வமே, நல்வழி காட்டும்
மணி தீபமே என்னுள்ளம் எழுந்து வா, என்னுள்ளம் நிறைய வா, ஒளியான என் தெய்வமே. என்னுள்ளம் நிலமானது, அதில் உன் வார்த்தை விதையானது. என்னுள்ளம் நிலமானது, அதில் உன் வார்த்தை விதையானது. சில மட்டும் பயிரானது, அதில் சில மட்டும் பயிரானது. அது காயாகி கனியானது, ஒளியான என் தெய்வமே. நல்வழி காட்டும் மணி தீபமே என்னுள்ளம் எழுந்து வா, என்னுள்ளம் நிறைய வா. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எங்களை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய ஜெய அல்லேலூயா. வல்லப மிகுந்த மகிமை பிரதாபன்
வல்லப மிகுந்த மகிமை பிரதாபன் மரணமே ஜெயித்து மகிழ்வுடன் உயிர்த்தார் அல்லேலூயா